சரி, சிம்மராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தினால ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போக வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சொந்த தொழில் பண்ணிங்களே ஆனால் அதில் வியாபாரம் அதிகமாக இருக்கும், லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் சொந்த தொழிலில் 26/4/2026 மேலே லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள் 18/3/2026 23/3/2026 வரலாம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். இல்லைன்னா ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.